நாகர்கோவிலில் நடந்த அந்த சிறையில் நடந்த மரணம். ஸோ எந்த வகையிலையும் நம்மளுடைய முதல்வர் ஏற்கனவே கொடுத்த டைரக்ஷன் படி எந்த இடத்துலையும் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை சிறையிலையோ ஏதாவது காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற சிறைத்துறை வார்டன்களோ ஏதாவது தவறு செய்து அதனால் ஒரு இறப்பு ஒரு மரணம் ஏற்பட்டால் எந்த இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் என்ன லீகல் ப்ரொசீஜரோ என்னவோ இதுக்கு முன்னாடி இந்த அரசுகள்லாம் அதை மூடி மறைக்கவும் அதனால கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கிற வேலைகளும் இதை செய்வாங்க. ஆனால் முதல்வர் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் எங்கே இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். யார் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு பேரில் 2 நாட்களுக்கு முன்னே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள். எல்லா வழக்குகளும் முன்னாடி பல வழக்குகள் இதெல்லாம் தேங்கி கிடந்த வழக்குகள் எல்லாமே இப்போ லாக்அப் பண்ணங்கள் எல்லாத்துலையும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற வேலையும் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் இதில் யாரையும் காப்பாற்றும் எண்ணம் இல்லை. ஏன்னா இதில் சிறைத்துறையிலையோ இல்லை சிறையிலையோ இல்லை வேற இடத்துலையோ போலீஸ் ஸ்டேஷன்லையோ லாக்அப்லையோ மரணம் நடந்தால் கண்டிப்பாக இந்த அரசு எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டவரோடு தான் இருக்கும். இதில் எந்த இடத்துலையும் மூடி மறைக்கிற வேலையே இல்லை. ஸோ அதில் நிறைய தவறான தகவல் இருக்கு. இப்போ இதுலேயும் புழல்லையும் 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கும் விசாரணை நடைபெற்று வருது. இதுவரை அந்த மாதிரி அவர் மரணம் குறித்து இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச பிறகு அனைத்தையும் விரிவாக விசாரிக்கப்பட்டு அதில் இதுவரைக்கும் நாங்கள் உள்ளே நடத்த விசாரித்தபடி எந்த தவறும் இல்லை. அவருக்கு ஏதோ உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுலேயும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி நடக்கிற ரெகுலர் கூட்டம் தான். அதுல உள்ள இருக்கிற விஷயங்கள் நிறைய பட்ஜெட் குறித்த கூட்டங்கள் தான். வெளியில விவாதிக்க முடியாது உள்ள இருக்கிற கூட்டங்கள். சோ அதுல விரிவாக அது சம்பந்தமாக பட்ஜெட்ல எப்படி முடிவெடுக்க பண்றது கூட்டம். இல்ல இது பட்ஜெட் சம்பந்தப்பட்ட கூட்டம். பட்ஜெட் முடிவுகள் எப்படி எடுக்கணும், பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யணும், எவ்வளவு அதுல நிதிநிலை அறிக்கை கொடுத்த கூட்டம். சோ அதுல இன்னும் விரிவாக திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தான் பட்ஜெட்ல தாக்கல் செய்யணும். அதுவரை இதை வெளியில பேச முடியாது. கேடி ராஜேந்திர வழக்கு அதிமுக இதுதான் நாங்களும் 2 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். 2 மாசமா நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறார்கள். இன்னும் அதிகபட்சமா அடுத்த 1 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதையும் சொல்லியிருந்தோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய கட்சியவே நடத்த முடியாம பாரதிய ஜனதா கட்சியோட இணைச்சிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு 2 கேபினெட் மினிஸ்டரும் திரு எடப்பாடி அவர்கள் குடும்பத்தில் 2 கேபினெட் மினிஸ்டரும் வாங்கிட்டு போற அளவுக்கு கூட இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல வந்துடலாம். ஏன்னா அவங்களுடைய கட்சியை நடத்தும் எண்ணம் இல்லை, கட்சியை காப்பாற்றும் எண்ணம் இல்லை. இன்னைக்கு புரட்சி தலைவர் ஒரு உருவாக்கின கட்சி, அம்மா உருவாக்கின கட்சி மொத்தமா அடமானம் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாமல் ஓரளவு ஒரு லெட்டர் பேடு மட்டும் ஒரு கட்சி அலுவலகம் இருந்தால் காப்பாற்றக்கூடிய நம்ம காலத்தை தள்ளக்கூடிய நிலைமையில திரு எடப்பாடி விட்டார். திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சி என்ன பண்ணணும் இல்ல யாரை நம்பி கொடுக்கணும் எதுவுமே தெரியாமல் அவரும் நிற்கிறார். அவங்களுக்கு தேவை இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம். அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி போறாங்க. இந்த முயற்சியில தான் அவங்க 45 நாட்கள் 50 நாட்களாக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் முயற்சிகள் அவங்க நிறைய பேர் கைது செய்யப்பட்டே வராங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அவ்வளவு எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு 30 கோடி 40 கோடி 50 கோடி வரை விலை பேசப்பட்டிருக்கு. 50 கோடி கொடுத்து நீங்க 20 எம்எல்ஏன்னு எவ்வளவு ஆச்சு? சோ இந்த அளவுக்கு பணம் கொடுத்து இவங்களை விலை பேசும் அளவிற்கு இன்னமும் அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்ல அந்த முயற்சியை தினமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சனால அண்ணனும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இவங்க எப்படியாவது இந்த அரசை எந்த விதத்திலாவது இவங்க நிப்பாட்டணும், இந்த அரசை எப்படியாவது செயலிழக்க செய்யணும். அதற்கான குறுக்கு வழி முயற்சியில எம்எல்ஏக்களை வாங்கும் 50 கோடி கொடுத்து எம்எல்ஏ வாங்க முயற்சி செய்யும் ஒரு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் கடைசி காலமா இனி அடுத்த முயற்சியா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேரக்கு தான் முயற்சி நடந்திருக்காங்க. இதான் 40 நாள் 50 நாள் நாங்களும் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அவங்களே வெளியில சொல்றதுக்கு இப்ப அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சொல்ற அளவுக்கு இருக்குன்னா அவங்களுடைய முடிவுகள் எட்டப்பட்டு விட்டுச்சு. இப்ப யாருக்கு கேபினெட் மினிஸ்டர்ல போட்டி தான். இப்ப அந்த திமுக இருக்கிற எம்பிக்கள்ல யாருக்கு எத்தனை கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல அதிமுக எத்தனை பேருக்கு கேபினெட் மினிஸ்டர் வேணும், இல்ல இவ எந்த ப்ரொபோசிஷன்ல இவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேருவாங்க, இல்ல 3 பேரும் ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோட போறாங்களா, இல்ல கட்சியவே மொத்தமா இணைக்க போறாங்களா, இல்ல எல்லாரும் சேர்ந்து இணைக்க போறாங்கன்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் மற்ற முடிவுகள் எல்லாம் அவங்க திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 3 பேரும் சேர்ந்து மற்ற முடிவுகள் எல்லாம் எடுத்த மாதிரி தான் அவங்களுடைய அப்ரோச் எல்லாம் இருக்கு.
இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் மரணத்தை பொறுத்த வரைக்கும் சார் அதுல அமைச்சர்கள் போய் யாரும் சந்திக்கல. இன்று இல்ல இன்று இன்னைக்குதான் கேபினெட் இல்ல நிவாரணங்கள் இன்னைக்குதான் கேபினெட் இல்ல கேபினெட் மீட்டிங் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர்கள் சென்று அந்த குடும்பத்தினரை சந்திக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நேற்றே தகவல் அனுப்பப்பட்டு விட்டுச்சு. அமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டும் கண்டிப்பா அந்த அரசு அவங்களோட துணை நிற்கும். இன்று அவங்களுடைய குடும்பத்தினர் அரசு சார்பாக அமைச்சர்கள் சென்று சந்திக்கிறாங்க. இல்ல பழனி விவகாரத்துல நீங்க பிராக்டிகலா நம்ம எல்லாம் பார்த்துட்டே வரோம். நமக்கு வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை எப்படி செயல்படுன்னு தெரியும். நைட்டு 9 மணி வரைக்கும் பத்திரப்பதிவுகள் நடந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல பத்திரப்பதிவுத்துறை யார்கிட்ட இருந்துச்சு? மூர்த்திகிட்ட இருந்துச்சு. இந்த பத்திரப்பதிவுத்துறை எப்படி நடந்துச்சு? நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எக்ஸசிவ் பத்திரப்பதிவு நடந்திருக்கு. எவ்வளவு நீங்க என்ன பண்ணாலும் நீங்க போய் பத்திரம் முடிக்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. எவ்வளவு நீங்க டைட் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவுகளை பெரும்பாலான ரெஜிஸ்ட்ரார்ஸோட நிலைமை என்னன்னா அவங்க யாரும் ப்ராப்பரா ரிட்டையர்ட் ஆக கூட முடியாத அளவுக்கு தான் அவங்க ரெஜிஸ்ட்ரார்ஸோட அவ்வளவு கேசஸ் பெண்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்கிற பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல இருக்கு. மேக்ஸிமம் புறையோடிக்கு இருக்கிற ஒரு துறைனா பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை. அவ்வளவு லஞ்சம் லாவண்யம். முன்னாடி இருந்த அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலையும் ஒரு ஆளை போட்டு மினிஸ்டர் கட்டிங்னு வாங்கிட்டு இருந்தாங்க. மினிஸ்டர் கட்டிங்க்கு ஏன்னா அதனால ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பத்திரம் முடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் லஞ்சமா போகும். 1 லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறவங்க ஒரு இடம் விற்கிறவங்க கஷ்டத்தினால அவங்களோட வீட்டில் ஒரு கல்யாணம் ஒரு காது குத்துன்னு ஒரு கஷ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வைப்பாங்க. அதுக்கு 20,000 ரூபாய் கட்டிங் போகும். அதுல மினிஸ்டர் கட்டிங்னு அங்கேயே ஆளை போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளவு மோசமான இந்த துறை. இப்ப இந்த அரசு வந்த பிறகு அவ்வளவு சீரமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துல சீரமைப்பு செஞ்சுட்டு இருக்கு. இதுல புறம்போக்கு நிலங்கள் பட்டா போறதா இருக்கட்டும், ஏரிய பட்டா போறதா இருக்கட்டும், இல்ல அது இல்லாமல் பத்திரப்பதிவு துறையில எங்கெங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ எல்லா இடத்துலயும் பத்திரப்பதிவுகள் அவ்வளவு நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலைகள்ல இந்த அரசு வந்த பிறகு அந்தந்த துறை அமைச்சர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஒன் ஆஃப் தட் தான் வந்து இந்த கோயில் நிலங்களை அத்தனையும் மீறி அன்னைக்கு அந்த ஜேசி வந்து நாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஜேசி தொடர்ந்து அந்த ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு லெட்டர் அனுப்பிச்சுட்டே வர்றாரு. அதையும் மீறி அந்த பத்திரப்பதிவில் இருக்கிற ஒரு நாள்ல வந்து ஏன்னா இன்னைக்கு இருக்க பெரும்பாலான பத்திரப்பதிவு ரெஜிஸ்ட்ரார்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா அவங்கள அவ்வளவு கேஸ் இருக்கு. யாரு ரிட்டையர் ஆகிற எண்ணம் கூட கிடையாது. எப்ப வந்தாலும் இப்போட நின்றுட்டு போறான்ற சஸ்பெண்ட் ஆன கூட அப்படியே போலான்ற நிலைமையில தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பணங்கள் புலங்குற இடம். சோ அதை முழுவதுமாக சீரமைக்க வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக இந்த அரசு முழு கவனம் செலுத்தும். அதுல ஒரு விஷயம் எந்த விதத்திலும் இதுல அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல் எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்பட்டிருவாங்க. ஏன்னா இதுல பத்திரப்பதிவுல கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல அந்த நபர் வந்து 3-4 மாதங்களாக 1 வருஷம் அந்த சம்பந்தப்பட்ட 2 பேர் வந்து நாங்களும் தெளிவாக விசாரிச்சு விட்டோம். அந்த 2 நபர்களும் அவங்க வந்து இதே வேலை தான் அவங்க வந்து போலி பத்திரங்கள் போற நபர்கள் தான். இது அந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்கு. நீங்க லேண்ட் கிராபிங்ல ஒரு செல்லு வச்சிருந்தது திமுக தான். திமுகவை ஒடுக்குவதற்காக திமுக செய்த அனைத்து லேண்ட் கிராபிங்கையும் போலி பத்திரங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக லேண்ட் கிராபிங் செல் உருவாக்கப்பட்டது திமுக தான். இன்னைக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல இவங்க இருந்தப்போ எவ்வளவு திருவள்ளூர் முழுவதும் போலி பத்திரங்கள். எங்க பெரும்பாலான இடங்கள்ல திமுக சார்ந்த நபர்களும் அவ்வளவு போலி பத்திரங்கள் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஊருக்கு 2 பேர் 4 பேர் வளர்த்து அங்கங்க இருக்கிறவங்க அனைவரும் திமுக சார்ந்தார்களும் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா லெவலையும் அதை சீரமைக்க வேண்டிய வேலைகள் இருக்கு. அந்த துறை அமைச்சர் முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. எந்த அளவிலும் இந்த அரசு எந்த ஒரு ரூபாய் கூட அந்த அரசு சார்பாக எதிலையும் அதில் ஈடுபடுத்தப்படவில்லை. முழு அளவில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பத்திரம் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பத்திரங்கள் அங்கங்க இப்படிதான் இருக்கு. யாராவது கவனத்துக்கு வந்தா கண்டிப்பா கொடுங்க. அது பத்திரம் ரத்து செய்யப்படும், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள். நிறைய பேர் வந்து என்ன லேண்ட் கிராபிங் செல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தெரியாம இருக்காங்க. இப்ப எனக்கு வருது நிறைய. இப்ப லா டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி போலி பத்திரம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் நாங்க வந்து இங்க இருந்தே ஃபார்வர்ட் பண்ணி அந்தந்த எஸ்பிக்கு ஃபார்வர்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை சொல்லி லேண்ட் கிராபிங் பண்ணிருக்கோம். இப்போ கடந்த 5 வருஷமா பண்ணதுல. சோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பத்திரப்பதிவுத்துறையில கண்டிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளவு தூரம் மோசடி செய்யப்பட்ட, அவ்வளவு தூரம் பண வசூல் செய்யப்பட்ட ஒரு துறை. அதை சீரமைக்கும் வேலை அந்த துறை அமைச்சரும் HRNCல தெரியும். ஒவ்வொரு எவ்வளவு நிலங்கள் இருக்குன்னு தெரியல, எவ்வளவு தூரம் அதை வந்து ஆடிட் பண்ணவும் தெரியல.
ஸோ எல்லாத்தையும் சீரமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது தவறு எங்க நடந்திருந்தாலும் கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல யாருக்கும் இந்த அரசுக்கும் எந்த குறுக்கீடும் கிடையாது. இதுல சம்பந்தப்பட்ட முழு விசாரணை முழு சுதந்திரத்தோட அங்க இருக்க காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா யார் யார் சம்பந்தப்பட்டதாலும் 100% கைது செய்யப்படும். ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டெசிஷன் ஏதாவது எடுத்தீங்களா? 89 பக்கத்துல காவல் மரணங்கள் நடந்தா அது அரசின் நிர்வாக தோல்வி, ஒரு அரசின் தோல்வி. இங்க பாருங்க, யார் இங்க பாருங்க, இல்ல ஒரு இடத்துல இல்ல, இங்க பாருங்க, ஒரு காவல்துறையிலயோ இல்ல காவல் நிலையங்கள்லயோ இல்ல ஏதாவது சிறையிலயோ மரணங்கள் ஏற்பட்டால் முன்னாடி இருந்த அரசுகள் எப்படி செயல்படுச்சு, எவ்வளவு மூடி மறைச்சது? எஃப்ஐஆரே போடல. எஃப்ஐஆர் போறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? எந்த இடத்திலும் இந்த அரசு ஏதாவது தவறு செய்தால் அவர் தவறுக்கு துணை போறதுக்கான அரசு இல்லை. கண்டிப்பா தவறு செய்தால் அவர் மீது 100% நடவடிக்கை ஊராட்சி மன்ற தலைவர் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா நிறைய மற்ற கட்சியை சேர்ந்தவங்க தொடர்ந்து அந்த இதுல சிக்கிட்டு வராங்க. நகராட்சியும் சரி மாநகராட்சியும் சரி பல்வேறு ஊழல் மற்ற கட்சி நடவடிக்கை எடுக்க இல்ல. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ நடவடிக்கை எடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இல்லாம நீங்க ஒரு அனானிமஸா எடுக்க முடியாது. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்கோ அது வந்து ஊழலுக்கு யாராவது லஞ்சம் வாங்கினாங்களா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கு. நம்பருக்கு நீங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு, அதுல ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொரு துறையிலும் ஏதாவது லஞ்சங்கள் இருக்கா, யாராவது கேட்கறாங்களா, அந்த துறையில இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா துறைகள்லயும் தெளிவா சொல்லியாச்சு. பர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு இந்த அரசுல கிடையாது. 100% இந்த அரசுல பெர்சன்டேஜ்ன்ற ஒண்ணு எந்த இடத்துலயும் கிடையாது. அதை மீறி யாராவது தவறு செய்தால் அரசின் கவனத்திற்கு கண்டிப்பா கொண்டு வந்தாங்க. அரசு வந்து 2 மாசம் கூட ஆகல. 2 மாசத்துல எல்லா இடத்துலயும் எனக்கு வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கட்டும், ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல முன்னாடி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க, ஒன்னும் ஒளிவு மறைவு இல்ல, நம்ம ஒன்னும் ஒளிச்சு பேசவில்லை. எல்லாருக்கும் தெரியும் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்ல ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்க, ஊருக்கே தெரியும். பத்திரப்பதிவுத்துறையில ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு வாங்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது நம்ம ஒன்னும் மறைச்செல்லாம் பேச வேண்டாம். எல்லா இடத்துலயும் எவ்வளவு வாங்க. இந்த சோலாருக்கு நாங்க சொன்னோம்ல, 1 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் சோலாருக்கு, அது கொடுத்தாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் உள்ள போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஒன்னும் மறைக்கிறதுக்கு இல்ல. இப்போ இந்த அரசு வந்த பிறகு அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா இடத்திலும் நிறுத்தப்பட்டிருக்கு. பத்திரப்பதிவு துறையில அனைத்து மாறுதல்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அதை சீரமைக்க வேண்டிய 100% சீரமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. எல்லா இடத்திலும் இருக்கு. பொதுமக்களும் உங்களுக்கு யாராவது பணம் கேட்டால், முதல்வர் அன்னைக்கு சொன்னது என்ன, பொதுமக்கள் உங்களுக்கு அரசு துறையில யாராவது பணம் கேட்டால், லஞ்சம் கேட்டால் கவனத்திற்கு கொண்டு வருவது பொதுமக்களுடைய கடமை. நீங்க பத்திரிகை நண்பர்களுடைய கடமை. நீங்க கொண்டு வாங்க, கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதெல்லாம் நிறுத்த வேண்டிய வேலையை தான் அரசு முதல்வர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதை தான் 100% நாங்களும் செஞ்சிருக்கோம். இல்ல அது குறித்து விரிவான அந்த துறையில இருந்து ஆராய்ஞ்சிட்டு வராங்க. மாற்று என்ன செய்யணும் என்னன்னு சொல்லிட்டு விரிவாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க. ஏன்னா அதுல வந்து ஹையர் ரேட்டுக்கு அவங்க வந்து பழைய ப்ரொபோசல் ஹையர் ரேட்டுக்கு ப்ரொபோசல் இருந்திருக்கு. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும் 30% 20% கமிஷனும் சேர்த்து தான் ப்ரொபோசல்ல இருக்கு. எல்லா துறையிலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, பழைய டெண்டரை ரிவைஸ் பண்றோம்னா எல்லாம் கமிஷன் பஃபரை நாங்க குறைக்கிறோம். இப்போ எல்லா இடத்துல நாங்க என்ன சொல்லிருக்கோம்னா, கமிஷனா 30% முன்னாடி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கமிஷனை குறைச்சிட்டு நீங்க டெண்டரை போடுங்க. அந்த கமிஷன் பணத்தை அரசுக்கு வரணும். நாங்க யாரும் கமிஷன் கேட்கவில்லை. இந்த அரசு யாருக்கும் கமிஷன் வார்த்தை இந்த அலுவலகத்துக்குள்ள தலைமைச் செயலர் எங்கேயும் கிடையாதுன்னு தெளிவா சொல்லியாச்சு. சோ அந்த இல்லாமல் எல்லா டெண்டரையும் போட சொல்லியிருக்கு. சோ அதனால தான் எல்லாருமே ரிவைஸ் இந்த எஸ்டிமேஷன் வேல்யூ ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய டெண்டர்ஸ்ல அந்த துறை அமைச்சர்கள் அதுல ஏதாவது முறைகேடு இல்ல தவறான எஸ்டிமேஷன் வேல்யூ, ஹையர் வேல்யூ, மக்கள் பணம் வீணாக போகும் பட்சத்தில் அதெல்லாம் ரத்து செய்து புது டெண்டர் விட சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதாவது 90-80% மேல நியமிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆர்டரும் போயிட்டு இருக்கு. பிபி ஜிபி அளவுல மாவட்ட அளவுல முடிஞ்சிருச்சு. ஒரு சில முனிசிபல் கோர்ட்ல இன்னும் வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் இருந்து இல்ல அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இருந்து வர இங்க ஆர்டர் போட்டுட்டே வராங்க. கிளியரா இப்ப போடுறதெல்லாம் திரும்ப சொல்றோம், போடுறதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா முதல் முறையாக பல 45 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ப்ரொஃபைல் எல்லா இடத்துலயும் சோர்ஸ் பண்ணப்பட்டு தெளிவா ஒவ்வொரு ப்ரொஃபைலும் எவாலுவேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு ப்ரொஃபைலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப போடுறது கண்டிப்பா டெம்பரரி தான். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது இன்எஃபிஷியன்டாவோ இல்ல தவறான ஆட்களோ தவறான நபர் இருந்தால் அந்த டெம்பரரி பீரியட் முடியறதுக்குள்ள அதுக்குள்ள அப்புறம் கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் இன்னும் ஒரு சில நாட்கள்ல அனைத்தும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பரந்தூர் ஏர்போர்ட் என்ன வழியில கர்நாடக அரசு அணை கட்டுவதற்காக அந்த பூர்வாங்க அளவீட்டு பணிகள்லாம் செய்திருக்குன்னு சொல்லி படிகள்லாம் கட்டிருக்காங்க. ஜெயா பிளஸ்ல கள ஆய்வு நடத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கோம். இல்ல தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல எந்த இடத்திலையும் மேகதாது அணை விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி டிபிஆர் சப்மிட் பண்றதுக்கு மட்டும்தான். அதை மீறி அவங்க செயல்பட்டு தான் நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம லீகலா போயிருக்கோம். சரி, 2 மாநிலங்களுக்குரிய பிரச்சனை நம்ம சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். 2 மாநிலங்களுக்குள்ள நம்ம வந்து போலீஸை வச்சோ
இல்ல வேற மாதிரியே டீல் பண்ண முடியாது. 2 மாநில பிரச்சனைகளை சட்டப்பூர்வமாக தான் தீர்க்க முடியும். நமக்கு ஆணையம் வச்சிருக்கோம். இது இந்த நிலைமைக்கு கொண்டு போனதே திமுக தான். இவ்வளவு இப்ப திமுகவுடைய 40-50 வருஷத்தை அவங்க செஞ்ச தவறு தான் 1970 இருந்து அவங்க செஞ்ச அனைத்து தவறுகள் தான் இவ்வளவு தூரத்துக்கு காரணம். சரி பண்றதுக்கு லீகல் ரெக்டிபிகேஷன் தான், லீகலா தான் நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அதுக்கான வேலை படிக்கட்டு அமைத்து அங்க இன்ஜினியர்ஸ் கூட்டி போய் அதுக்கான இல்ல அது பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இல்ல நடவடிக்கை எடுக்கும். இல்ல நம்ம லீகலா தான் நமக்கு அதுக்கான சமிஷனை கொடுப்போம். நம்ம அதுக்கான ரெக்டிபிகேஷன் கண்டிப்பா மேகதாது அணை கட்டுவதற்கான துளி அளவும் நம்ம வந்து இடம் கொடுக்க போவதில்லை. 100% நமக்கு சட்டப்பூர்வமான நமக்கு அனைத்துக்கும் நமக்கு ஆதரவா தான் இருக்கு. ஏன்னா அவங்க அதுக்கு மேல கட்டக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட்ல என்விரான்மெண்ட்ல எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கு. நம்ம அந்த அப்ரோச்ல தான் கண்டிப்பா அதை கட்டவிடாத அளவுக்கு நம்ம 100% நடவடிக்கை எடுப்போம். இண்டஸ்ட்ரி